தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிறப்புமிக்க இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர், எனது தந்தை போன்று மதிக்கத்தக்க பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் தமிழகத்தில் அமைச்சராக வீற்றிருக்கும் என்னுடைய அருமை தம்பி, தமிழக ஊரடங்கு துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர், தமிழக அமைச்சரவையின் ஆணி வேராக திகழும் அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும், பரவாயில்ல, பள்ளியினுடைய முதல்வர் பேரை சொல்லும்போது அமைதியாக இருந்தீங்க, ஆண்டு பேரை சொன்னோடனே கைத்தட்டுறீங்க. விசுவாசம் மாறக்கூடாது, அதுக்கும் கைத்தட்டு. எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய, வரவேற்புரை நல்கிய என்னுடைய பாசமிகு அருமை தம்பி பிரிட்டோ, இன்னைக்கு தான் பிரிட்டோ ஸ்பீச்சை நான் பார்த்தேன். பிரிட்டோவை ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் ஆக்கிடலாம். ஒரு டைம் பார்க்கும்போது அரசியல் கட்சி தலைவர் மாதிரியே பேசினார். இன்னொரு டைம் பார்க்கும்போது இந்த மத போதகர் இருப்பாங்க இல்லைங்களா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசுவாங்க. தம்பி பிரிட்டோ அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுக்கும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளியினுடைய நிர்வாக அலுவலர்களுக்கும், பத்திரிகை துறையை சேர்ந்த இனிய நண்பர்களுக்கும், அன்பு சகோதரர் புதியவன் அவர்களுக்கும், ஏனைய அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக 5வது முறை தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே ஒரு பெருமை கொள்கிறேன். அதுவும் என்னுடைய அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு உள்ளபடியே உளப்பூர்வமாக ஒரு சந்தோஷம். சரி, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, பார்க்கணும், தம்பியிடம் விசாரிக்கணும். அடிக்கடி பத்திரிகையில் வந்து நேர்கிறாரா, நிறைய செய்திகள் வருது. அப்போது ஆனந்தோடு இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு மிக மிக ஆவலோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக தனியார் பள்ளிகள் என்றாவே ஒரு வருமானத்தை குறிவைத்து பள்ளி நிர்வாகம் நடக்கும். ஆனால் நம்முடைய அமலோற்பம் பள்ளி
சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் தன்னுடைய சொந்த செலவில் பிற மாணவர்களை ஊக்குவிக்கின்ற விதத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்குவது என்பது புதுச்சேரி மாநிலத்திலேயே எந்த தனியார் பள்ளியும் செய்யாத ஒன்றை நம்முடைய அமலோற்பம் பள்ளி செய்கிறது என்றால் அது பள்ளியினுடைய முதல்வருடைய ஒரு பெருந்தன்மைக்கு ஒரு காரணமாகும். இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் ஒரு முதன்மையான ஒரு தனியார் பள்ளி இருக்குது என்றால் அது அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி மட்டும்தான். இதுவரை எனக்கு தெரிந்தவரை 30,000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களை தகுதியினுடைய அடிப்படையில் மேற்படிப்புக்கு அனுப்பி அதில் பல மாணவர்கள் விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அரசு துறையில் உயர் பதவியிலும் கொண்டு சேர்த்த பெருமை என்பது நம்முடைய பள்ளியினுடைய முதல்வரையே சாரும். அதற்கெல்லாம் முதல் காரணம் அவருடைய ஒழுக்கம், அவருடைய கண்டிப்பு, அவருடைய பள்ளி மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை. எத்தனை பேர் சொல்லுவாங்க, இந்த அமலோற்பம் ஸ்கூலில் ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. ஏன் அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு கேட்பேன். அந்த ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்துட்டா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. +2 வரைக்கும் புள்ள நல்லபடியாக படிச்சுட்டு வந்துடும். பாருங்கள் பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு சுயநலம்னு. ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கல்வி பயில வைத்து அவர்களை ஒழுக்கத்தோடு சீரமைத்து நல்ல பிள்ளைகளை வெளியில் அனுப்புவது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறவங்க தந்தையாக இருக்கிறவங்க கூட பிள்ளைகளை இந்த காலத்தில் ஒரு ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியாத இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பிள்ளைகளும் தாம் பிள்ளைகள் போன்று பாவித்து ஒரு கண்டிப்பாக நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களாகவே இருங்க நான் என்னுவேன். அவராக இருக்கவதான் இன்றைய தினம் இந்த பள்ளி என்பது ஒரு ஆலமரம் போன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இன்றைக்கு இந்த பள்ளி பல வந்து கிளைகளோடு இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி வந்து உயர்கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஒரு மருத்துவ கல்லூரியும் நம்முடைய அமலோற்பம் பள்ளியினுடைய சார்பில் அமைப்பதற்கு நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பு அவரது பிறந்தநாளுக்கு நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு என்னென்ன வயசு ஆகுதுன்னா, ஏன் அன்பு எனக்கு வந்து 80 வயசு ஆகுது பண்ணார். 80 வயசுலேயும் விடாமுயற்சியோடு இந்த பள்ளியில் தினசரி வந்து உடல்நல குறைவோடவோ முடியாமலையும் ஆனால் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் பேரால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தகப்பன் என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் இந்த பள்ளிக்கு தினசரி வருகை தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நம்ம பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களுடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ பிரிட்ட பேசும்போது கூட நம்ம ஆனந்தனுடைய இதெல்லாம் சொன்னார், இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்படி இருந்தார். அங்கே இடம் வாங்கி கொடுத்தாரு, இங்கே இடம் வாங்கினார், அங்கே இடம் வாங்கினார், இங்கே இடம் வாங்கினார், இங்கே இடம். அவர்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஓனராக இருந்தாரான்னு கூட நான் நினச்சேன். ஒரு 20 இடத்த சொன்னாங்க. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பழைய வீடு, நாங்கள் வந்து இதில் வரதப்பிள்ளை தோட்டத்தில் இருந்தோம். அப்போ நம்ம ஆனந்தும் நம்மளுடைய பள்ளி முதல்வரும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் உடனே என்ன அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அண்ணா நான் வாங்க நான் உட்காருங்கண்ணா. எனக்கு அவர் வந்து பாரதி வீதியில் பள்ளி நடத்துறதுலேருந்தே எனக்கு ரொம்ப என்னுடைய மதிப்புக்கு மிக்க வருவார். கடின உழைப்பால் இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். இந்த சமுதாயத்தில் நாமும் ஒரு பெரிய பள்ளி நிர்வாகத்தை நடத்தணும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தில் இன்றைக்கு வந்து முன்னுக்கு வந்து இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கே பெருமை சேர்க்கின்ற விதத்தில் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை தலைமை தாங்கி நடத்தி வர்றார். அப்படிப்பட்டவங்க 2 பேரும் வந்தாங்க.
என்னன்னு கேட்டோம். டீலாம் சாப்பிட்டு என்னன்னு கேட்டோம். அப்போ நம்ம ஆண்டு தான் என்ன சொன்னார்னா, ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது இல்லைண்ணா, அதை அந்த இடத்த வந்து பள்ளிக்கூடத்துக்கு வேணுமான்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மட்டும் அந்த இடம் இல்லை, என் மச்சான் சின்னதோரன் இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா அந்த இடம் கொடுக்குறது இல்லை, நாங்கள் ஏதோ பிளானில் இருந்தோம், வீடு கட்டி விற்கணும் போகணும்லாம். இந்த புள்ள பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆனந்து மறுநாள் வந்து கபக்குன்னு ஒரு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி, இல்லைண்ணா நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும், எனக்கோசம் செய்யுங்கண்ணா அப்படின்னாரு. அப்புறம் நானும் துறையும் 2 பேருமே முடிவு பண்ணி, சரி பள்ளிக்கூடத்துக்கு கேட்குறாங்க, சரி நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சும்மா வாங்கின விலைக்கு அந்த அந்த இடத்த நான் வந்து அந்த நம்முடைய பள்ளிக்கோசம் அன்றைய தினம் நாங்கள் கொடுத்தோம். அந்த இடம் தான் இன்றைக்கி வந்து இந்த பள்ளியினுடைய மெயின் பள்ளிக்கூடம். இதை ஏன் இந்த 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 நேரத்தில் சொல்கிறேன்னா, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலையும் இந்த பள்ளியினுடைய அக்கறையிலையும் எனக்கு ஒரு அக்கறை உண்டு என்கின்ற ஒரு இதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினச்சி இதை நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அந்த இடத்த கொடுக்கலன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு பள்ளிக்கூடம் ஒரு வந்து கம்பீரமான பள்ளிக்கூடம் வருவதற்கு கொஞ்சம் குறைந்த வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்றைய தினம் ஆசிரியர் என்பது ஒரு உறவு. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சியில் ஆசிரியர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 750 பேருக்கு மேலே இங்கே இருப்பாங்க. 750 குடும்பத்தையும் வாழ வைக்கிறாருன்னா நம்மளுடைய பள்ளி முதல்வர் மிகப்பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சகாப்தம். ஒரு அரசாங்கத்தில் சும்மா ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா கூட ஒரு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யணும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த பள்ளியின் மூலமாக எத்தனாயிரம் குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலே வந்து மனித பிறவிக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தின்னு தான் சொல்லணும். அந்த சக்தி வந்து நம்மளுடைய பள்ளி முதல்வருக்கு இருக்குது. உண்மையிலே வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அதே போன்று நம்மளுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களை வந்து இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு ஆசிரியர் பெருமக்களுடைய கடினமான உழைப்பு ஒரு காரணம். அதே போன்று வந்து பிள்ளைகளை வந்து நேர்வழிப்படுத்துவதில் ஆசிரியர் பெருமக்களுடைய பங்கு அதிகம். அம்மா அப்பா ஆகிய 2 சக்திகளையும் இணைக்கும் சக்தி யாரிடம் இருக்குதுன்னா ஆசிரியரிடம் தான் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா 2 பேருமே இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த வயசில் இருக்குகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே பெரும்பாலும் செல்லு வச்சுருப்பீங்க. செல்லில் எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு கோழி என்ன செய்யும், குப்பையை கிண்டினே இருக்கும், கிண்டி மூக்கால் இப்படி ஆட்டினே இருக்கும். நம்ம குப்பையெல்லாம் கோழி சாப்பிட்றதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. குப்பையெல்லாம் கிண்டிட்டு அதுக்கு தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி நீங்கள் இந்த செல்லுலே ஆகட்டும் மற்றதுலே ஆகட்டும் எவ்வளோ பேர்கிட்ட வந்து பழக்கம் வைத்து கொண்டாலும் தீயவை அனைத்தையும் தள்ளிவிட்டு நல்லதை மட்டும் உள்வாங்கணும். இது ஏன்னா இந்த பருவம் என்பது வந்து 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதம் மாறக்கூடாது. இந்த ஒரு 7 ஆண்டு காலம் நீங்கள் வந்து சிறப்பான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உள்ளபடியே ஒரு உயர்வை தரக்கூடிய பருவம் இந்த பருவம். அதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பார்க்குறோம், புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த சுற்றுலா மேம்படுத்தல் என்கின்ற போர்வையில் ஒரு சமுதாய சீர்கேடே இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தலைமுறையினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கைகள் சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் பாதை தவறாமல் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், உங்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும், எதிர்காலத்தில் நீங்கள் சார்ந்த குடும்பத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய அருமை தம்பி ஆனந்தை பற்றி பிரிட்டோ நிறைய சொன்னார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆனந்தை பார்ப்பேன். அவர் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்திலே இருந்துக்கிறார்.
அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரசிகர் மன்றம் சொல்லுவார், விஜய் ரசிகர் மன்றம் சொல்லுவார், ஏன்பா இதெல்லாம் உனக்கு என்னுவான், ஏன்பா இதெல்லாம் வச்சுன்னுக்கிறாருன்னுவான். சும்மா இருந்தானே அவர் எனக்கு வந்து உண்மையிலே தம்பினா, அவர் என்னை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டாருண்ணா. என்னை வந்து எதுவாக இருந்தாலும் அண்ணா என்ன செய்யணும்னு தான் நான் கேட்பாருண்ணா. அப்போ அவர் அப்படியே மெல்ல 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 வளர்ந்துன்னு வந்தார். இன்றைக்கு ஆனந்தனுடைய இந்த வளர்ச்சிக்கு முதல் காரணமே அவருடைய விசுவாசம்தான். அவருடைய விசுவாசம், அவருடைய கடின உழைப்பு. விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார்லாம் அவருக்கு தெரியாது. விஜய் என்ற நடிகர் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் அவர் செயல்படலை. அவர் பேரில் இருந்த ஈடுபாடு, பற்றுதல், பாசம், அந்த விசுவாசம், அதில் அவருக்கு துணையாக இருந்தார். முதலமைச்சர் ஆகிறார். சரி, இன்றைய தினம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அது அதிமுக இருந்தாலும் சரி தான், திமுக இருந்தாலும் சரி தான், காங்கிரஸ் இருந்தாலும் சரி தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தலைவர் வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு தான் அரசியல் தலைவர்கள், அவதார புருஷராக நாங்கள் நினைப்போம். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழக அரசியலே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை உள்ளபடியே நம்ம பாராட்டி ஆகணும். இந்த விசுவாசம் என்பது அவசியம். இந்த அவருடைய விசுவாசம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இன்னைக்கு நான் கூட வந்து 17 வயசுலேருந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறேன். என்னை வந்து ஆளாக்கினது அதிமுக, அடையாளம் காட்டுனது அதிமுக, வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிரிற வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அதை மாதிரி பிற கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய தம்பிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கடைசியாக முடிச்சுக்கிறேன். இது கல்வி என்னவே அந்த ஒரு கோரிக்கையை முதல் வைக்கிறேன். தமிழகத்தில் ஒரு 4 மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தங்களை மாற்றிக்கொண்டனர். அது எப்படியோ அது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறாமலே மாற்றியிருக்கலாம், இல்லை மத்திய அரசிடம் செல்வாக்கு பெற்று கூட மாற்றியிருக்கலாம். சரி, மாற்றினா என்ன, நல்லதானே கல்வி பயில முடியும்? இல்லை. 650 அரசு இடங்கள் இன்றைக்கு ஒரே ஒரு பள்ளி மாணவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 650 அந்த முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடங்கள் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த இடங்கள் பறிபோகாமல் தக்க வைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தமிழக அமைச்சர் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதலாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% மருத்துவ கல்வியில் அரசு இடஒதுக்கீட்டில் இடங்களை பெற்றுத்தந்தவர் அப்போதைய முதலமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இலவச கல்வியை இன்றைக்கு இலவச மருத்துவ கல்வி கிடைக்கிறது என்றால் அது எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த தமிழகத்தில் கொண்டு வந்த அந்த திட்டமாகும். இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஏறத்தாழ 90 மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதையும் என்னுடைய தம்பி அவர்கள் மனதில் கொண்டு இது ஒரு சிறு கோரிக்கை, இது கொஞ்சம் நல்ல விஷயம் அவர் செய்து கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இன்னும் சிறப்படைய நான் என்றைக்கும் துணை நிற்பேன். அதே போன்று என்னுடைய அருமை தம்பி ஆனந்த் அவர்கள் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வந்ததற்கு நான் மனதார பெருமைப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.